சிங்கப்பூர் போனா சென்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபாரின் போனாலே அதான் சொல்லுவாங்க. சிங்கப்பூர் நம்ம ஊர்ல சொல்ல சிங்கப்பூர் சென்ட் வாங்கிட்டு போவோம். ஊட்டி போனா ஊட்டி வரிக்கு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஈரோட்டுக்கு போனா சன் வாட்டர் ஹீட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு நாங்க ஒரு குட்வில்ல கிரியேட் பண்ணி வச்சு ஆன் பண்ண 30 செகண்ட்ல சுடுதண்ணி வர ஆரம்பிச்சோம். உங்க டேங்க்ல 1 லிட்டர் தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம், 1000 லிட்டர் தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். தொட்டு பாருங்க, தண்ணி சில்லுன்னு இருக்க, சூடா இருக்குன்னு தொட்டு பாருங்க. கொதிக்க ஆவி வருதுங்க, கொதிக்குதுன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு கேரண்டி 7 வருஷம் கொடுக்குறோம். வெல்கம் டு பிளாக் மிரர் vlog. ஸோ இன்னைக்கு கார்டு என்டர்பிரைஸ் தான் வந்துடும். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட லொக்கேஷன் சொல்லிடுறேன். லொக்கேஷன் வந்து ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையம். அதாவது ஈரோடு டவுன்லேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம் சிக்னல், அங்கே தான் லொக்கேட்டாக இருக்கும். கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து ஈரோட்டுக்குள்ளே போக வேண்டாம், கலெக்டரேட்டுக்கு முன்னாடியே இருக்கும். எவ்ரிடே மார்னிங் 8:30 ஈவினிங் 8:30 வரைக்கும் சண்டே நம்ம ஓப்பனிங் டே தான். இப்போ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்? அதாவது என்ன சொல்றதுன்னா, சிங்கப்பூர் போனால் சென்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபாரின் போனாலே அதான் சொல்லுவாங்க. சிங்கப்பூர் நம்ம ஊர்ல சொல்ல சிங்கப்பூர் சென்ட் வாங்கிட்டு போவோம். ஊட்டி போனா ஊட்டி வரிக்கு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஈரோட்டுக்கு போனா சன் வாட்டர் ஹீட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு நாங்க ஒரு குட்வில்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து என்ன ஒரு 5 லட்சம் கஸ்டமர் எங்களுக்கு இந்த வாட்டர் ஹீட்டருக்காக ஒரு குட்வில் இருக்கிறாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல புதுசா பாக்குறவங்களுக்காக இதுல என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றேன். சோ இந்த வாட்டர் ஹீட்டரை பொறுத்த 2 மாடல் இருக்கு. இந்த பாருங்க, இந்த ஸ்டாண்டு நார்மலா செவுத்துல மாற்ற மாதிரி இருக்கும். இதுல சைடுல ஒரு MCP சுவிட்ச் வந்துருக்கு. ஆமா, இந்த சுவிட்ச் எதுக்குன்னா, உங்களுக்கு பாத்ரூமுக்கு வெளியில சுவிட்ச் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உள்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வெளியில சுவிட்ச் இருக்கிறப்ப சுடுதண்ணி பத்தல மறுபடியும் குளிக்கலன்னு ஒருத்தர் கூப்பிடுவாங்க, அப்ப ஆன் பண்ணி விடுப்பாங்க. அதுக்கு நீங்க இங்கே ஆஃப் பண்ணலாம். ஒருவேளை குழந்தைங்க உள்ள குளிச்சிட்டு இருக்குன்னா வெளியவும் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன்ல இருந்தா வெளியவும் நீங்க ஆஃப் பண்ணலாம். சோ அது இது வந்து சுவிட்ச் இல்லாம நேரடியா வர்றது. ஓகேங்களா? இதோட யூனிக் ஃபியூச்சர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம், இது ஜஸ்ட் லைக் ஒரு போட்டோ மாட்டுற மாதிரி நீங்களே மாட்டிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஆணில அப்படியே ஆணில மாட்டுறது ஃபர்ஸ்ட் விஷயம். ஆன் பண்ண 30 செகண்ட்ல சுடுதண்ணி வர ஆரம்பிச்சிடும். 30 செகண்டுங்க. உண்மையா சொல்றீங்க? 1/2 நிமிஷத்துக்கு 30 செகண்ட். புதுசா இருக்குது. வாட்டர் ஹீட்டர் நம்ம ஆன் பண்ணா கூட ஒரு half an hour ஸ்டோரேஜ் இருக்கு. அது வந்து ஸ்டோரேஜ் இருக்கு. இது 1 லிட்டர் அப்படிங்கறதுனால வர ஆரம்பிக்கும். சோ 30 செகண்ட். இன்னொன்னு என்னன்னா, உங்க டேங்க்ல 1 லிட்டர் தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம், 1000 லிட்டர் தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல ஆமா, கன்சியூம் ஆஃப் வாட்டர் எவ்வளவு வேணும். ஒருத்தர் குளிக்கிறீங்களா, ஒரு கல்யாணம் 500 பேர் கூட குளிச்சுக்கலாம். எதுவும் ஆகாது. அந்த ஹீட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் திங் விஷயம் இதுல என்னன்னா, நீங்க மழை காலத்துல யூஸ் பண்ணிட்டு வெய்ய காலத்துல கழட்டி தண்ணியை ட்ரெயின் பண்ணி சும்மா மாட்டி விட்டுறலாம். மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். டூர் போறீங்கன்னா கையில நீங்க இதை எடுத்துட்டு கூட போய் உங்க இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். உங்க டேங்க்ல தண்ணி தீந்துட்டா கூட இது ஆட்டோமேட்டிக் மிஷின் கரண்ட்டை நிறுத்திக்கும். ஆட்டோமேட்டிக்கா அதே நிறுத்திக்கும். நம்ம போய் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆமா, நான் சொன்ன இந்த இது எல்லாமே வந்து ஒரு 20-30,000 வாட்டர் ஹீட்டர்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க டேங்க்ல இருக்க தண்ணி தீந்தா தான் இது நிறுத்தும். ஆனா இது உள்ளுக்குள்ள இருக்க தண்ணியோட அளவு குறையாம நீங்க பாத்துக்கணும். குறையாமனா நீங்க ட்ரெயின் பண்ணி விட்டுற கூடாது. மேனுவலா நீங்க எதுவும் ட்ரெயின் பண்ணிட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஓகேங்களா? இப்ப நான் சொல்லல, நீங்க சொன்னீங்க 30 செகண்ட்லயா அப்படியா மாட்டிக்கலாமான்னு. சோ இதை நான் சொல்றது இல்லை. அதே இது பக்கத்துலயே ஒரு செட்டப் வச்சிருக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி காட்டுறேன். உங்க கேமராவில் டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. 30 செகண்ட்ல சுடுதண்ணி வருதாங்கிறத நம்ம லைவாவே பாத்திரலாம். ஏன்னா என்னதான் நம்ம சொன்னாலும் செயலுக்கும் இதுக்கும் இருக்க அள்ளி விடுறாம்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உண்மையான விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக தான். சோ இந்த வாட்டர் இதுல தெரியுது இல்லைங்களா? இதை பார்த்தா ஜஸ்ட் லைக் உங்களுக்கு என்ன தோணுது? ஜஸ்ட் லைக் ஒரு போட்டோ மாற்ற மாதிரி மாற்றுறது கழட்டதான். பாருங்க, இங்க இந்த இடத்துல ஒரு ஆணி அடிச்சிருக்கோமா? ஆமா, தெரியுதுங்களா ஆணி உங்களுக்கு? செட்டப்பா வச்சிருக்கீங்க போல்து. ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் நான் இப்போ இதை மாட்டிட்டேன். ஓகேங்களா? ஸோ புதுசா பாக்குறவங்கள தான் நல்லா கவனிச்சுங்க. இது உள்ளுக்குள்ள எம்டியா இருக்கையில சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா ஃபியூ செகண்ட்ல இந்த தண்ணி கம்மியா இருக்கையில உள்ள அளவு கம்மியா இருக்குல்ல, அந்த காயில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வாரண்டியில கிளைம் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, இதை வந்து நம்ம என்ன பண்றோம், இதுல சொருவோம். ஓகேங்களா? இப்போ பக்கெட்ல நான் தண்ணியை திறந்து விடுறேன். கரண்ட சொருவே இல்லையே நீங்க? சொருவ கூடாது. ஏன்னா முதல்ல தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஓவர்ஃபுல் ஆகி தண்ணியை வெளியே வரணும். சும்மா கூட நான் போடல பாருங்க கரண்ட்ல. இது வந்து ஃபில் ஆகி கீழே தண்ணி ஓவர்ஃபுல் ஆகி இது வெளியே வருதான்றத பாத்துக்குங்க. ஓகே. இதுல எவ்வளவு கெபாசிட்டி? 1 லிட்டருக்கு. இப்ப பாருங்க தண்ணி வந்து தொட்டு பாருங்க. தண்ணி சில்லுன்னு இருக்க சூடா இருக்குன்னு தொட்டு பாருங்க. ஜில்லுன்னு இருக்கு இல்லைங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம், இப்ப போட்டாச்சு. ஸோ இது சொருவியாச்சு. இங்க வந்து சுவிட்ச் ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு MCP ஆன் பண்ணிட்டேன்னா இப்ப பாருங்க, இதுல கிரீன் லைட் எரியுதுங்களா? பகல்ல வெளிச்சம் அதிகமா இருக்கனால கை வச்சு காட்டுறேன் நானு. கிரீன் லைட் எரியுது பாருங்க.
தெரியுது. ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இப்போ 5 செகண்ட் பேசிட்டேன், டைம் ஓடிட்டு இருக்கு. இது எந்த பக்கம் பக்கெட் இருக்கோ அந்த பக்கம் நீங்க திருப்பிக்கலாம். இப்ப தொட்டு பாருங்க, தண்ணி வார்ம் ஆயிடுச்சு. தொட்டு பாருங்க, சில்னஸ் தண்ணி வந்து இப்போ வார்ம் ஆயிடுச்சுங்க. நான் சொன்னது 5 செகண்ட் தான் இருக்கு, 30 செகண்ட்ல நல்லா தண்ணி சுடாது. இன்னொரு விஷயம், நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அப்படியே ஆசையில பார்த்து வாங்கிட்டு உங்க பைப்பை ஃபுல்லா திறந்து விட்டு சுவிட்ச போடுவாங்க. இது உள்ள மேஜிக் இல்ல, போயிட்டு வர்ற தண்ணி எலமெண்ட் மேல மோதி வருது. அதுக்காக எப்பவுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, ஆவி வருது பாருங்க, ஆவி வருது இந்த இடத்துல. இப்ப தண்ணி தொட்டு பாருங்க, சூடு எப்படி இருக்கு, ஆவி வருது இல்லீங்களா? இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் கழிச்சு தான் தண்ணியை வந்து மிதமான வேகத்துல திறந்து விடணும். இப்ப நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு த்ரெட் மாதிரி, நூல் மாதிரி வைங்க, இல்ல டிராப்பா வச்சு 30 செகண்ட் கழிச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபுல் ஸ்பீடு வச்சிடாதீங்க. ஃபுல் ஸ்பீடு வச்சீங்கன்னா போயிட்டு உடனே வருது இல்லையா? சோ இப்ப பாருங்க, இது ரொம்ப ஹீட். இது ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஹீட் கம்மியா வரும். நீங்களே ஒரு கேஸ்ல வச்சுட்டு உடனே எடுக்கிறீங்க, இல்ல கேஸ்ல கொதிக்க அதுக்குள்ள கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அந்த மாதிரி தான். சோ இப்படி விட்டுட்டீங்கன்னா இது பாட்டு வந்துட்டே உங்கள்கிட்ட ஒரு பேர்லயே வச்சுட்டா ரொம்ப ஆகுற வரைக்கும் அது வந்துட்டே இருக்கும். ஓகே, இது ஷாக் அடிக்க ஐஎஸ்ஐ இருந்துச்சுன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு ஐஎஸ்ஐ கொடுக்க மாட்டாங்க. ஐஎஸ்ஐ இருக்கிறது ஷாக் அடிக்காது. நார்மல் வாட்டர் ஹீட்டர்லயே நம்ம செவுத்துல மாட்டறோம், அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஷாக் வராது. அந்த மாதிரிலாம் வராது. அது சின்ன எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ், பட் அந்த மாதிரி மோஸ்ட்லி வராது. அது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப பாருங்க, நான் தான் செருப்பை கழட்டிட்டேன். இந்த தண்ணி வந்துட்டு இருக்கு, நம்ம அதுலயே டச் பண்றோம், தொடுறோம். இந்த மேல அப்படியே நான் எல்லாத்து மேலேயும் தொடுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் ஒன்றும் ஆகாது. அதுக்காக நீங்க இப்படி தண்ணி கையோடு கொண்டு வைங்கன்னு சொல்லல, ஒரு ப்ரூஃப்காக செய்யறேன் நான். நீங்க சேஃபா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு பாத்ரூம்ல திறந்துருக்கீங்க. ஸோ அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் வெளியே கூப்பிடையில நீங்க போறீங்க, இல்ல டேங்க் தண்ணி ஆஃப் ஆயிடுது. அப்ப என்ன ஆகும்? உள்ள இருக்க தண்ணி அப்படியே நிற்கும், வர்ற தண்ணி தான் நின்றுருக்கும். இப்ப என்ன பண்ணா, இந்த உள்ள இருக்க தண்ணி 100 டிகிரி கொதிச்ச உடனே யாரும் யூஸ் பண்ணலாம், இது ஆட்டோமேட்டிக் கரண்ட் நிறுத்திடும். அப்ப ரெட் லைட் வரும். எப்படி அயன் பாக்ஸ் ஓவர் ஹீட் ஆனா கட் ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி ரெட் லைட் வரும். இப்ப பாத்துக்கலாம், இப்ப கிரீன் லைட்ல இருக்கு, அடுத்து ரெட்டுக்கு மாறுதா. இந்த பாடியை கையில பிடிங்க, அப்படியே பிடிச்சிருங்க. சொல்றேன் உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க பாக்கலாம். உள்ள மோட்டர் ஓடுது, மோட்டர் ஓடல, தண்ணி கொதிக்கிறது, வைப்ரேட் ஆகுது. நீங்க அப்படி சொல்றீங்க. இல்ல இப்பதான் கொஞ்சமா அதிகமா. ஆமா, ஏன்னா இப்ப நேரம் அதிகமா ரெட் லைட் வந்துருச்சு, ஆவியும் ஸ்டீம் வருது. இப்ப தண்ணி டச் பண்ணி பாருங்க, தண்ணி தொட்டு பாருங்க. கொதிக்குதுன்னு சொல்லக்கூடாது, ஸ்டீம் வருது பாருங்க, ஸ்டீம் வருது பாருங்க, ஆவி வருது பாருங்க, நல்லாவே ஆவி வருது தெரியுது பாருங்க. ஆவி வருது இல்லையா? பகல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதா நம்ம தெரியல. சோ இது இப்ப கரண்ட் நிறுத்திருச்சு. இப்ப நீங்க இப்படி எல்லாம் ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு மாசம் வீட்டுல இல்லைன்னா கூட கரண்ட், மேபி கரண்ட் போயிட்டு வந்தாலும் அது ஆன் ஆகாது, தண்ணியை திறந்து விட்டாலும் ஆன் ஆகாது. அப்புறம் எப்படிதாங்க ஆன் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி இதுல வந்ததுக்கு அப்புறம் இங்க ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? ஓகே, இங்க பாருங்க, மேல பாருங்க, ரெட் லைட் எரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதை பிரஸ் பண்ணீங்கன்னா கிரீனுக்கு மாறிக்கும். ஓகே, அப்ப கிரீன் எரிஞ்சிச்சுன்னா சூடு ஆகுதுன்னு அர்த்தம், ரெட் எரிஞ்சுன்னா ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். நீங்க வந்து காம்பாக்டா வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஹீட்டர் எடுத்துட்டு அதாவது வந்து மல்லிகை கடைக்கு போய் காய்கறில வாங்கிட்டு வரல, அந்த மாதிரி கூடையில வச்சு கூட நீங்க எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா கூட எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அதாவது ஊட்டி அந்த மாதிரி ஏதாவது சைட்ல போகும்போது நிறைய இடத்துல வாட்டர் ஹீட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது சார்ஜ் ஏதாவது பே பண்ணுங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லாம நீங்க இதை எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் உள்ள இந்த மெஷின் என்ன ரேட் அப்படின்றது உங்களுக்கு அடுத்து இருக்கும். ஒரு 10,000 ரூபாயில இருந்து ஒரு 12,000 ரூபாய் இருக்குமா? ரைட், ஓகே, உங்க கெஸிங் கரெக்ட் தான். ஏன்னா அது அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த சுவிட்ச் இல்லாத மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2380 ரூபா. உண்மையாலுமே 2380 சுவிட்ச் இல்லாதது. சுவிட்ச் இருக்கிறது 2680 ரூபா. சரி, நான் சொன்னதுக்கு நீங்க சொல்றதுக்கு எங்க இருக்குது? ரெண்டாவது, இதுக்கு கேரண்டி 7 வருஷம் கொடுக்குறோம். சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு சான்ஸ்? 7 வருஷம் நீங்க கொடுக்குற 2380 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். அந்த 7 வருஷங்கிறத எப்படி பண்ண, 2+5 2 வருஷம் உள்ள இருக்க காயிலுக்கும் 5 வருஷம் சர்வீஸ் ஃப்ரீயும். ஏன்னா ஒரு வாட்டர் ஹீட்டர் உப்பு கட்டுறது ஒரு தடவை சர்வீஸ்க்கு 200 300 200 300 செலவு குறைக்கணுங்கிறதுக்காக தான் 1 ரூபா கூட உங்கள்கிட்ட சர்வீஸ் சார்ஜஸ் இல்லாம பண்ணுறது. ஸோ 2+5 சர்வீ உங்களுக்கு 7 வருஷம் கேரண்டி. 7 வருஷம். ரெண்டாவது, இப்போ நீங்க இந்த ஜனவரி வரைக்கும் இந்த மழை காலத்துல வாங்குறோம் 2380 ரூபாய் 2200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலயும் 180 ரூபாய் 200 2680 2400 ரூபாய்க்கு கொடுக்குறோம்.
ஓகே. மறுபடியும் உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு சொல்றேங்க, நாங்க ஆஃபர் சொல்லிடுறோம். இந்த வீடியோ பார்த்தவங்க சார் இது 2680 சொன்னீங்க, எனக்கு 2400 டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லி தயவு செஞ்சு இந்த ஆஃபரை கேட்டு வாங்கிக்கிங்க. நான் பில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க அதுக்கப்புறம் நான் பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட ஆர்கியூமெண்ட். அப்ப எல்லாருக்குமே செஞ்சா என்னங்க சார்னா, அதாவது ஒரு விளம்பரம் கொடுக்குறோம்னா அதை பார்க்குறவங்களுக்கும் அந்த ஆஃபர் கிடைக்கணுமே அப்படிங்கிற. ரெண்டாவது இதுல வந்து முன்கூட்டியே பழைய வீடியோஸ்ல அந்த ஆஃபர் இல்லை, அப்போ வாங்கிட்டு இப்போ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால உங்களுக்கு சொல்றேன், என் ஜெனுவிட்டி இதை பார்த்துட்டு யாரு கேட்டாலும், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள வாங்கி இருக்கிறவங்களுக்கு கேட்டு இந்த ஆஃபரை வாங்கிக்கிங்க. ஓகே, இந்த ஆஃபர் அவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். ஸோ ஏற்கனவே வாங்கி இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது மக்களே, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பழைய வீடியோ பார்த்துட்டு இப்போ வந்து கேட்பாங்க, சார் அந்த வீடியோவில் அந்த மாதிரி கொடுத்துக்கிறீங்களே, இந்த ஆஃபர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து கடைக்காரங்களாலும் கொடுக்க முடியாது, அது நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு அந்த மாதிரி கேளுங்க. ஸோ சீக்கிரம் வந்து இந்த ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க கொரியரும் பண்ணுவாங்க. இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் கொரியர் செலவு எங்க செலவுங்க, டிஸ்கவுண்ட் இல்லாம இதுக்குண்டான அனுப்புற கொரியர் செலவும் எங்க செலவுலயே அனுப்பிச்சிடும். இந்த வாட்டர் ஹீட்டருக்கு மட்டும், மத்தது கிடையாது, மத்தெல்லாம் பெரிய பொருள். அதுல இது 1 கிலோ வர்றதுனால எங்க இருந்தாலும் இந்த வாட்டர் ஹீட்டர் எங்க செலவுலயே அனுப்பிச்சிரும். இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுக்குறேன், அதுவும் இல்லாம வீடியோலயும் நம்பர் போயிட்டு இருக்கோம். நீங்க அதை பார்த்துட்டு கூட கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிட்டீங்க. 19 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்டான ஒரு ரேட்ல பெஸ்டான ஒரு குவாலிட்டியான பொருளை கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு குவாலிட்டியா வேற எங்கேயோ கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, இவங்க கொடுக்குறாங்க. சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிங்க மக்களே. ஷாப்போட டீடைல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. லவ் யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருப்போம். பை.